பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்கிறேன் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்நாளிலே உபாகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். நீங்கள் சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். தான் மெசேஜ். எதுக்கெல்லாம் சுற்றுறோம்? எதுக்கெல்லாம் அவங்க சுற்றுறாங்க, நான் எதுக்கெல்லாம் சுற்றினேன் அப்படின்பதை சுருக்கமாக என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் செயிர் நாட்டை சுற்றி திரிந்தோம். அநேக நாள் செயிர் மலை என்ன பண்ணாங்களாம், அவங்க வனாந்தர சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி, பெரிய ஒரு வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி நடந்து போய் அநேக நாள் செயிர் நாட்டை சுற்றி திரிந்தார்கள். செயிர் நாட்டைன்னா நாடு அப்படின்னா ஒரு சின்னதாக ஊர் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன கிராமம் மாதிரி இல்லை, நாட்டை என்ன பண்ணுறாங்களாம், செயிர் நாட்டை சுற்றி திரிந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, திரிந்ததை பார்த்து, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். அப்போது எனக்கு என்ன இது தோணுச்சுன்னா, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். அப்போ அவங்க சுற்றி திரிகிறத அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா, பார்க்குறாரு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நிறைய சொல்லலாம். அவங்க சுற்றி திரிதான் அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் சுற்றி திரிகிறாங்க, எதுக்கு, என்னத்துக்கு, என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஜனங்கள் ரொம்ப 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 நன்றி கெட்டவர்களாக இருந்தாங்க. அவங்க சுற்றி திரிந்ததுக்கு காரணம் நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாருங்கள், இப்போது நீங்கள் இருக்கிற ஊர் ஏதோ ஒரு ஊர், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்குது, சரிங்களா? அந்த ஊர்லேருந்து ஒரு எல்லை ஆரம்பித்து அடுத்த எல்லை என்ன பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் எல்லைக்குள்ளே மழை இருக்குது, அவங்க எல்லைக்குள்ளே மழையே இல்லை. உங்கள் எல்லைக்குள்ளே வெளிச்சம் இருக்குது, அவங்க எல்லைக்குள்ளே பயங்கர இருட்டு இருக்குது. உங்கள் எல்லைக்குள்ளே சமாதானமாக இருக்குது, அவங்க எல்லைக்குள்ளே என்ன பண்ணுது, இடி முழக்கமான பெரிய பெரிய ஆலங்கட்டி மழை பெய்யுது. இப்படியெல்லாம் அற்புதம் செய்த ஒரு கடவுளை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஐயோ, இவ்வளோ பெருசு செய்தாரே, இதை செய்ய மாட்டாரா என்ற ஒரு அறிவே இல்லை. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சிவந்த சமுத்திரம் வழி போகிற வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி நல்ல இடத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்கு அழைச்சா அவங்க எங்கே போகிறாங்க, வனாந்தரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் செயிர் நாட்டை சுற்றி 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 தெரிந்தாங்க. அப்பொழுது தான் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் என்னை நோக்கி பார்த்துட்டு, இந்த ஜனங்களை பார்த்துட்டு என்னை நோக்கி, மோசையை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும். ஏன் சுற்றி திரிகிறீங்கன்னு கேட்கல, நீங்கள் அந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஜனங்களை கஷ்டப்படுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் காரணம். என்றைக்குமே பாருங்கள், ஒரு சில பேர் தடுப்பார், தப்பு பண்ணாத தடுப்பார், சில பேர் தடுக்கவே மாட்டார். தாவீதை தடுக்கவே இல்லை பாருங்கள், ஆகாப் ராஜா தடுக்கவே இல்லை. ஆகாப் ராஜா ஒரு பக்கத்தில் விவசாயம் வைத்திருக்கிறான், திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கிறான். அவனை கொண்டு அவனுடைய தோட்டத்தை எடுத்துக்கிற வரைக்கும் கம்முன்னு இருக்கார். தாவீது ராஜா அடுத்த மனைவியை கொண்டு வந்து கெடுத்து அவளை அனுப்பும் வரைக்கும் கம்முன்னு இருக்கிறாரு.
சில நேரங்களில் நம்ம நம்ம அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம என்ன பண்ணுறோன்றத, நம்ம உள்ளங்கள் என்ன, நம்மளோட எண்ணங்கள் என்ன, நம்ம யார் என்னன்றதை பார்க்குறவராக இருக்கிறார் பிரியமானவர்களை. அதே சில பேரை யோசபத் ராஜாவை காப்பாற்றுறாரு பிரியமானவர்கள். அப்போ எவ்வளோ கவனிக்கிறவராக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. அப்பொழுது கர்த்தர் என்ன நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். பிரியமானவர்களே, அந்த ஜனங்களைப் போல நான் கூட நிறைய நேரம் இதில் ஒரு கால், அதில் ஒரு கால், இதில் ஒரு கால், அதில் ஒரு கால் சுற்றி திரிந்தேன். நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 6 மாதமாகவே எனக்கு உடம்பு சரியில்லாதனால யாரோ எனக்கு கண் போட்டுட்டாங்க. எப்படி இந்த என்னது பேர் என்னது, யோசேப் மேலே கண் போட்டால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃபன் கண்ணா நீ ஏன் இருக்கிற அப்படின்னு ஏசாமி கேட்குறாரு. ஏன் இஷ்டம், நான் எஜமா, நான் கொடுப்பேன், உனக்கு நல்ல கூலி கொடுப்பேன், அது என்னுடைய இஷ்டம், நீ ஏன் வன்கண்ணாக இருக்கிற அப்படின்னு சொல்லி. அப்போ வன்கண்ணாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 4 புதன்கிழமையும் நாங்கள் சிறுபிள்ளை ஊழியம் போவோம். 4 வாரம் பீச் ஊழியத்துக்கு போவேன். 4 வாரமும் நான் சந்தை ஊழியத்துக்கு போவேன். 4 வாரமும் செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் நடத்துவேன். 4 வாரமும் சனிக்கிழமை தீசத்துக்கான செவ்வாய் நடத்துவேன். அப்போ பார்த்துக்கங்க, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வேலனை விட்டுருங்க, புதன் வேலைலாம் அந்த சிறுபிள்ளை ஒழித்து போவோம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இத்தனை நாளும் கண்டிப்பாக 5 நாளாவது நாங்கள் இந்த ஊழியத்தை விடாமல் போவோம். மாதத்தில் ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் ஊழி. இப்படி செய்த என்ன, வீட்டு வேலையும் ரேஷன் கடைக்கு நான் தான் போகணும், கடைக்கு நான் தான் போகணும், வீட்டு வேலையும் நான் தான் பார்க்கணும், ஊழியமும் நான் தான் செய்யணும். இதில் எவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனைகள், போராமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், தூக்கி எறிகிற காரியங்கள், மன்னிக்க நம்மளை துக்கிக்க வைக்கிற காரியங்கள் எத்தனையோ இந்த குட்டி ஊழியத்தில் பார்க்குறேன். அலைந்து திரிந்து பிரியமானவர்களே, நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படியாப்பட்ட நல்லவரை எனக்கு எவ்வளோ செய்திருக்கிறார், எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். நான் பல வருஷம் முன்னாடி நடந்தது சொல்கிறேன். அப்போ நான் இப்படி போகிறேனே, ஏன் இவங்களாம் ரட்சிக்கப்படலை, நான் திட்டுறேன், ஏன் இவங்க ரட்சிக்கப்படலை, ஏன் இவங்க இவ்வளோ வசனம் சொன்னேனே, இவங்களை பாட்டு கற்றுக் கொடுத்தேன், இவங்களை வாசிக்க கற்றுக் கொடுத்தேன், இவங்க எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போனேன், ஏன் இவங்க ரட்சிக்கப்படலை, ஏன் இவங்க ரட்சிக்கப்படலை, ரொம்ப கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணேன் 2-3 வாரம் முன்னாடி. ஏன் இவங்க ரட்சிக்கப்படலை, ரொம்ப ஆண்டவரோட ஃபைட் பண்ணுறேன். அப்போ நீ ஒழுங்கா என்னை கேட்டார், நீ ஒழுங்கா, தலையில் கொட்டுன மாதிரி என்னை கேட்டார், நீ ஒழுங்கா, நீ கரெக்டா, நீ பர்ஃபெக்டா அப்படின்னு என்னை கேட்டார். நிறைய நேரம் நான் அலைந்து திரிந்ததுக்கு காரணம் நான் தான். பிரியமானவர்களே, எனக்கு தலையில் கொட்டுன மாதிரி கேட்டார். நான் உன்னை வீடு கட்ட சொன்னால், வீடு கட்டுறதுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லை, உங்கள்கிட்ட ₹1 இல்லை, வீடு கட்டுறதுக்கு நான் உனக்கு வாய்ப்பை கொடுத்து, அதுக்கான வழிவாசலை கொடுத்து, அதுக்கான பணம் தேவையை சந்தித்து, அதுக்கான வழிவாசலை நான் திறந்து கொடுத்தா, நீ என்ன பண்ண, ஐயரை தேடுறதும், பூச்சை பண்ணுறதும், சுமங்கலி தேடுறதும், நீ எத்தனை காரியம் பண்ண. என் மனசு எவ்வளோ துடிச்சிருக்கோம், எவ்வளோ மனக்கவலைப்பட்டிருப்பேன், நீ ஒழுங்கா அப்படின்னு என்னை கேட்டார் ஆண்டவர். அப்படியே எனக்கு மனசு அப்படியே துக்கப்பட்டுட்டேன் பிரியமானவர்களே. அதனால் அந்த வீடு எப்படி தெரியுமா இருக்குது, வத்திப்பட்டி மாதிரி இருக்கு. அந்த வீடு வத்திப்பட்டி மாதிரி இருக்கு. அது நல்லா கட்ட வேண்டிய வீட்டை வத்திப்பட்டி மாதிரி கட்டியிருக்கேன் அந்த வீட்டை. மீதி கொஞ்சம் இடம் இருக்குது. ஆண்டவர் சித்தம் இருந்தால் அதை நல்லா கார் பார்க்கிங் போட்டு மேலே நல்லா 2 பெட்ரூம் போட்டு ஹால் போட்டு சூப்பராக கட்டலாம். கர்த்தர் பணம் கொடுப்பார், ஆனால் அது சித்தமானால் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவர் தான் கொடுத்தார் வீடு கட்ட. அப்போ பாருங்கள், வரம் கொடுத்தவர் அவர், ஆயத்தம் பண்ணி கொடுத்தது அவர், இறக்கப்பட்டது அவர், வாய்ப்பே இல்லாதது வாய்ப்பு கொடுத்தவர் அவரை நான் மறந்து பாகாலுக்கு பலியிட்டம் பிரியமானவர்களே. அப்போ தான் நினச்சா, ஐயோ, நம்ம ஒரு மனுஷனை நம்ம பேச்சினாலையும் திறமையினாலேயும் நம்மளுடைய ஜபத்தினாலேயோ இன்னும் மாற்ற முடியாது என்பதை நான் அறிந்து கொண்டேன் பிரியமானவர்களே. இதை பார்க்கிற என் சகோதர சகோதரியை, ஊழியக்காரியோ யாராக இருந்தாலும் கர்த்தருக்குள் இருக்கிறவங்க, தயவு செய்து நீங்கள் நடத்துகிறவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் மழையே நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் ரட்சிப்பு உங்களால் கொடுக்க முடியாது. ஜெபித்து கொள்ளுங்கள், ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்கள். ரொம்ப அழுதேன், ஒரு ஆத்மா போச்சே அப்படின்னு சொல்லி.
இவர்கள் அலைந்து திரிந்ததுக்கு காரணம் அவருடைய அன்பை ருசித்து அவருடைய அதிசய அற்புதங்களை பெற்றுக்கொண்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா புலம்புகிறவர்களாகவும் பாகலை வணங்குகிறவர்களாகவும் இவரை துக்கப்படுத்துகிறோம் இந்த நாள் தான் சுற்றி திரிகிறாங்க. பார்த்ததுனால்தான் போதும், நீங்கள் இந்த மலையை சுற்றி திரிந்தது போதும், வடக்கு திரும்புங்க. இறக்கப்பட்டார். அது போல் தான் எனக்கும் இறக்கப்பட்டு அந்த வீட்டை கட்டி முடித்து நான் பிரதிஷ்டை ஆண்டவர் ஊழியக்காரி மூலியமாக அதை திறக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஊழியக்கார் மிஷினரி மூலியமாக அது திறக்கப்பட்டது, அந்த வீடு திறக்கப்பட்டது. அந்த வீட்டுக்கு வரவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா நான் ரொம்ப நோயோடு வந்தேன், நல்லா இருக்கேன். நான் ரொம்ப வெறும் கையோடு வந்தேன், நான் இவ்வளோ பொருள் வாங்கினேன். என் பிள்ளை நோயோடு இருந்தேன், நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி என் குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுகிற ஒரு சாட்சி நான் கேட்கிறேன் பிரியமானவர்களே. அதே போல தான் மக்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுறது, சுற்றி தெரிந்தது போதும், வடக்க திரும்பு. அதை போல் நீங்கள் கூட அவரிடத்துல கேட்டு வாங்கிக்கிட்டு போயிட்டு பாகலுக்கு பலியிட்டுருக்கீங்களா? மனுஷனை பார்த்து கொண்டிருக்கீங்களா? மனுஷனுக்கு முதலிடம் செய்து கொண்டிருக்கிறீங்களா? வடக்க திரும்புங்க, வடக்க திரும்புங்க. நீங்கள் சுற்றி திரிந்தது போதும். நம்ம கஷ்டப்படுறது யார் காரணம்னா நம்ம தான் காரணம். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படியே அகப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வேளை நீங்கள் அவரிடத்துல பெரிய பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? கர்த்தரிடமாக திரும்புங்கள், வடக்க திரும்புங்கள். நீங்கள் யாரையாவது நடத்துகிறீங்களா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம், செய்யலாம், போகலாம். நோ, ரட்சிப்பு முதல், ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனுஷனை உங்களால் மாற்ற முடியாது, ஜெபம் பண்ணுங்கள். பிரியமான, அதை எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஒரு ஊழியக்காரி மூலியமா பேசினார். மா இவ்வளோ பேருக்கு இவ்வளோ ஜெபம் பண்ணுற நடக்குதுமா, ஆனால் வரவே மாட்டுறாங்கம்மா, ரட்சிப்புக்குள்ளே வரலாமா. ரட்சிப்புக்கு முதல் ஜெபம் பண்ணினாங்க. பிரியமானவர்களை, இதை பார்த்து கொண்டே என் சகோதர சகோதரிகளை, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அடியாளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த வசன வார்த்தைகள் உங்களுக்கு இந்த மெசேஜ் பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு இந்த மெசேஜ் மூலயமா உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்பட்டிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.